வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு வந்த துணை குடியரசுத் தலைவர் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அரசு வேளாண் துறை சார்பில் தென்னை சாகுபடி கருத்தரங்கம். 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். 3 நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் தென்னை சாகுபடி அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து நடைபெற்ற மாநில அளவிலான கருத்தரங்கில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் மத்திய மாநில அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரியம் இணைந்து தென்னை சாகுபடியின் அம்சங்கள் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பாக மாநில அளவிலான கருத்தரங்கம் தவளக்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தென்னைங்கன்றுகள் மற்றும் இடுபொருட்கள் கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தென்னை கன்றுகள் மற்றும் இடுபொருட்களை பரிசாக வழங்கினார். கருத்தரங்கில் தென்னையின் மதிப்பு கூட்டல் மற்றும் தென்னை சார்ந்த உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பற்றியும், தென்னை சாகுபடி தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள், சந்தை வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால தென்னை வளர்ச்சி வாரிய திட்டத்தை பற்றியும் கலந்துரையாடி விவசாயியின் சந்தேகத்தை உரிய விளக்கத்துடன் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தென்னையிலிருந்து செய்யப்பட்ட கைவினை பொருட்கள், அலங்கார பொருட்கள், பானங்கள், பிற உபயோக பொருட்கள் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை ரகங்கள், தென்னங்குலைகள் ஆகியவை விவசாயிகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் தென்னை வளர்ச்சி வாரிய மண்டல அலுவலக இயக்குனர், அறவழி வேளாண் துறை செயலாளர் நெடுஞ்செழியன், புதுச்சேரி வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார், கொச்சி தென்னை வளர்ச்சி வாரிய இயக்குனர் பாலசுந்தரி உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த வேளாண் துறை அதிகாரிகள், விவசாயிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி அரசின் காமராஜர் கல்வி வீடு கட்டும் திட்டம் மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக முதல் தவணையாக தலா 2,50,000 ரூபாய் நிதி பெறுவதற்கான ஆணையினை 14 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் திருமண உதவி தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 11 நபர்களுக்கு, கலப்பு திருமணம் உதவி தொகையாக 3 லட்சம் ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 52 லட்சம் ரூபாய் நிதி பெறுவதற்கான அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். கோகுல் சால்வாடி எழுதிய பாக் முதல் பண்ணைப்புறம் வரை என்ற நூலினை திமுக எதிர்க்கட்சி தலைவர் சிவா வெளியிட்டார். புதுவை தமிழ் சங்கம் மற்றும் முத்தமிழ் கலை சங்கம் ஒருங்கிணைப்பில் நாதன் பதிப்பகம் வெளியிடும்
கோகுல் சால்வாடி எழுதிய பாக் முதல் பண்ணைப்புறம் வரை என்ற நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினரான சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு பாக் முதல் பண்ணைப்புறம் வரை என்ற நூலினை வெளியிட கலை மாமணி சித்தன் ஜெயமூர்த்தி நூலினை பெற்றுக்கொண்டார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் அரசு வழக்கறிஞர் முனியப்பராஜ், எழுத்தாளர் சுதாகர் சுப்பிரமணியன், முனைவர் இளங்கோ, புதுவை தமிழ்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ், இசை அமைப்பாளருமான சுசீந்திரன், ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் மற்றும் வழக்கறிஞர்களிடம் கையெழுத்தினை பெற்றார். புதுச்சேரியில் தனி மாநில தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு கேட்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் சி.டி. ரமேஷ் மற்றும் முன்னாள் தலைவர் குமரன் ஆகியோரை சந்தித்து அவர்களின் முன்னிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆண் வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் என அனைத்து வழக்கறிஞர்களிடத்தில் இருந்தும் தனி மாநில தகுதிக்கான கையெழுத்தினை இயக்கத்திற்கான படிவத்தில் கையொப்பம் பெற்றனர். மேலும் கையொப்பம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை வழக்கறிஞர் சங்க தலைவர் அவர்களிடம் வழங்கப்பட்டது. கையொப்பம் பெறும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் தங்கள் கையெழுத்தை இட்டு மாநில தகுதிக்கான தங்களின் முழு ஆதரவினை தெரிவித்தனர். புதுச்சேரி மாணவர்களுக்கு பாடப்பிரிவில் 25% இடஒதுக்கீடு கேட்ட முதலமைச்சர் மாநில அந்தஸ்து குறித்து கேட்காதது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவைக்கு வந்துள்ள குடியரசு துணைத் தலைவரை நமது முதல்வர் சந்தித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா பாட பிரிவுகளுக்கும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளது பாராட்டத்தக்கது என்றும், பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் அவரின் கோரிக்கை வைத்தது சரியான நடவடிக்கைதான் என்றும், ஆனால் இக்கோரிக்கை 25 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் குடியரசு துணைத் தலைவர் எப்பொழுது புதுச்சேரிக்கு வருவார், அப்பொழுது கோரிக்கையை முன்னிறுத்தலாம் என்று முதலமைச்சர் காத்து கொண்டு இருந்தது போல் தோன்றுகிறது என்று விமர்சித்தார். குடியரசு துணைத் தலைவரை சந்திக்கும் போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வலியுறுத்தி இருந்ததாக தெரியவில்லை என்றும், முதலமைச்சர் அதை மறந்துவிட்டாரா அல்லது அக்கோரிக்கையை வைத்தால் மத்திய அரசு தன் மீது அதிருப்தி அடையும் என்று நினைத்தாரா அல்லது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டாம் என்று நினைத்தாரா, எதுவுமே புரியவில்லை என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீசஸ் லிமிடெட் மாணவர்களில் 4 பேர் நீட் தேர்வில் தேசிய அளவில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாணவர்களை நீட் தேர்வுக்கு தயாராக்கும் பயிற்சியில் தேசிய அளவில் முன்னிலையில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் பயிற்சி அளித்து வருகிறது. நீட் யூஜி 2025 தேர்வில் புதுச்சேரி கிளையில் 4 மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் வெளியான தேர்வு முடிவுகளில் பிருத்திவி ராஜன் 720க்கு 585 மதிப்பெண்களும், ராமநாதன் 720க்கு 581 மதிப்பெண்களும், சோமேஸ்வர் 720க்கு 568 மதிப்பெண்களும், வைஷ்ணவி என்ற மாணவி 720க்கு 549 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். அவர்களை நிறுவனத்தின் முக்கிய கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கோப்பைகள் வழங்கி பாராட்டினார். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.